ஹலோ காய்ஸ், நான் உங்கள் இந்து. வெல்கம் டு எம்ஐ பிரைடல் ஸ்டுடியோ. நம்ம எம்ஐ பிரைடல் சேனலில் இன்றைக்கி கிளாஸ் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர் கரெக்டர் தான். நம்ம ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸுமே ஈவனாக இருக்காது. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு டார்க் ஸ்பாட், ரெட்னஸ், இல்லை நரம்பு தெரியுறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்கின்னில் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போடுறது தான் கலர் கரெக்டர். இப்போது எந்த மாதிரியான ஃபேஸ் ப்ராப்ளம்க்கு எந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணால் அது கரெக்ட் பண்ணி நம்ம மேக்கப் போடலான்றது சொல்கிறேன். பர்பிள் ஒரு டல்னஸை கண்ட்ரோல் பண்ணும். எல்லோயிஷாக இருப்பாங்க தெரியுமா, ஒயிட்டாக இல்லாமல் எல்லோயிஷாக இருக்கவங்கள அது ஃபேராகவும் காட்டாது, டஸ்கியாகவும் காட்டாது, மிடில் இருந்துக்கிட்டு எல்லோயிஷாக காட்டும். அவங்கள கண்ணவங்களை மட்டும் ரொம்ப எல்லோயிஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பர்பிள் கலர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பீச். இதில் ஆரஞ்சும் இருக்குது. அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும் தெரியுமா, அங்கே எங்கெங்கெல்லாம் பிளாக்கு, டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் வாய் சுற்றி நமக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த கலர் கரெக்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரெட்டும் இந்த ஆரஞ்சு மாதிரி தான், ஆரஞ்சு பீச் மாதிரி தான். ரெட்டையும் எங்கே டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கோ அங்கே தான் இதையும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து எல்லோ. பர்பிள் இப்போ எப்படி நம்ம எல்லோ விஷயம் கண்ட்ரோல் பண்ணுதோ அதே மாதிரி பர்பிள் கலரில் நமக்கு நரம்பு இருக்கும். ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கு நரம்பு தெரியும் ஃபேஸில். அதை கண்ட்ரோல் பண்ண இந்த எல்லோ பயன்படுது. அடுத்து பிங்க். இது டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் மறைக்கும். அடுத்து நம்ம ஃபேராக இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் இன்னும் ப்ரைட்னஸ் ஆக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலர் கரெக்டரை நம்ம எப்படி பார்த்து யூஸ் பண்ணுறோன்னா, அதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. இப்போது அதோட சர்க்கிள் சைஸில் ஒரு சார்ட் இருக்கும். இப்போ இந்த கலருக்கு ஆப்போசிட்டில் இந்த கலர் இருக்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ கண் நமக்கு கருவளையமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆரஞ்சு யூஸ் பண்ணலாம். அந்த சர்க்கிள் நம்ம கன்ஃபார்ம் மெமரி பண்ணியே ஆகணும். நான் அந்த இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த சர்க்கிள். இப்போ நம்ம ரெட்டு பாருங்கள், லெஃப்ட் சைடு ரெட்னஸ் அதிகமாக இருக்க இடத்துல ஆப்போசிட்டில் பாருங்கள் நம்ம க்ரீன் கரெக்டரை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆரஞ்சு, ரெட் ஆரஞ்சு இருக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட் உள்ள கலர் அந்த மாதிரி பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சார்ட்டை கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் மெமரி பண்ணணும். இதுதான் கலர் கரெக்டர் பேலட். இதுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. க்ரீம் பேலட்டு நிறையாவே இருக்குது. க்ரீமு, ஸ்டிக்கு, இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. இந்த கலர் மட்டும்தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இப்போ நம்ம ஒரு கலர் கரெக்டரை யூஸ் பண்ணிவிட்டு டார்க் சர்க்கிள்ஸில் மறைக்கிறோம்னா அடுத்து நம்ம அது மேலே நம்ம ஸ்கின் கலராக போடணும். அதுக்கு நம்ம இதில் இல்லாத மட்டும் ஸ்கின் கலராக கேட்டிங்கன்னா இல்லை. இது நான் எப்படி போடுவேன்னா, நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவேன். ஸ்கின் கலரில் நிறையா இருக்கும். பீச்லேயே இப்போ நிறையா இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படியே டார்க்லேருந்து லைட் ஷேடுக்கு வர மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி பேலட் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இல்லை கம்மியான குவான்டிட்டி இருக்கிறதா பார்த்து வாங்கி வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த பேலட் தான் எப்போதும் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி ஒரு டெமோ பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். இதில் பர்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு மூக்கு, நெத்தி, அப்புறம் சின்ன ஏரியாவில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எல்லோயிஷை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, அது நம்ம மூக்கு, சின்னில் இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கே தெரியும். இந்த ஏரியாவில் தான் நமக்கு கொஞ்சம் ப்ரைட்னஸாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரீன். நம்ம ரெட்னஸ் இருக்கிறதுக்கு தான் அப்ளை பண்ணுவோம். கன்னத்தில் தான் நமக்கு ரெட்னஸ் அதிகமாக இருக்கும். சின்னில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சின்னில் இவங்க காமிக்கல, சின்னில் ஆனால் இருக்கும். சின்னில் ரெட்னஸ்லாம் இருக்கும், நெத்திலையும் இருக்கும். ஆனால் கன்னங்களில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம க்ரீன் கரெக்டர் யூஸ் பண்ணி அதை சரி பண்ணிடலாம். அடுத்து ஆரஞ்சு அண்டர் ஐஸ் கீழே, எல்லோ நம்ம கன்சீலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், எல்லோ ஷேடை. அடுத்து பீச்சும் ஆரஞ்சும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவும் நம்ம அண்டர் ஐஸு, டார்க் சர்க்கிள்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிக்சரை பாருங்கள். லெஃப்ட் சைடு டார்க் சர்க்கிள் இருக்குது. அதை நம்ம ஆரஞ்சு கரெக்டர் கன்சீலர் வச்சு யூஸ் பண்ணி மறைச்சிருக்கோம். ரைட் சைட் பாருங்கள், அந்த டார்க் சர்க்கிள் சுத்தமாக மறைஞ்சிருச்சு. இது ஆரஞ்சு கரெக்டர் மட்டும் போட்டதில்லை, ஆரஞ்சு மேலே நம்ம ஸ்கின் கலரையும் போடணும். அப்போ தான் ஸ்கின் ஈவனாக காட்டும். அந்த ஆரஞ்சுனஸ் காட்டாது, நம்ம கலர் கரெக்டர் பண்ணியிருக்கதையே காட்டாது. அடுத்து இந்த க்ரீனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிக்சரில் நோஸில், கன்னங்கள்லாம் லைட்டாக ரெட்னஸ் இருக்க மாதிரி தெரியுதா? லாஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஆஃப்டர் அப்ளைக்கு அப்புறம் ஸ்கின் ரொம்ப ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரெட்னஸ், அந்த டார்க் சர்க்கிள்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள்.
அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின் கலரையும் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். நான் ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நான் வந்து இந்த இன்சைட்டோட ப்ரோ ஹெச்டி கன்சீலர் பேலட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து நான் காஜலை ஹேண்டில் அப்ளை பண்ணி ஒரு டார்க்னஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸில் உள்ள மாதிரி ஒரு டார்க்னஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டரை வச்சு நம்ம ஹைட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னில் நம்ம எப்படி போகிறோமோ அதே மாதிரி கையில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ப்ளெண்ட் பண்ணுங்கள். அந்த ஈரப்பதத்தோடு அந்த கலர் கரெக்டரை யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகும். கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஆரஞ்சு கரெக்டர் கொஞ்சமாக எடுத்து கையில் நான் டேப் பண்ணுறேன். அப்படியே ப்ரெஷ்ஷால் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ப்ளஷில் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாரு. கையில் அப்ளை பண்ணுறத விட ப்ரெஷ்ஷில் அப்ளை பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை விட பிளெண்டர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் ப்ரெஷ்ஷிலே அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். நான் ஆரஞ்சு கலர் கரெக்டிலே அந்த டார்க்னஸ் மறையணும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இதுக்கு மேலே நம்மளோட ஸ்கின் ஷேடை நம்ம கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஷேடு மறையும். அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் பண்ணி ஸ்கின்னை ஈவன் ஆக்கிடலாம். இப்போ என் ஷேடுக்கு உள்ள கரெக்டரை அப்ளை பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து அப்ளை பண்ணுறேன். நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரால் கூட பண்ணலாம். என் ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நீங்கள் ஒரு கான்டோர் எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டார்க் ஷேட் பேர் தான் கான்டோர். இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த பிளெண்டரை வச்சு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே ஸ்பான்ஸ் பண்ணி டேப் பண்ணி எடுக்கணும். நீங்கள் ப்ராடக்ட் அப்படியே இப்படி இழுக்கக்கூடாது. இப்படி தொட்டு எடுக்கணும். நான் ஸ்பீடு வச்சுருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியுது. துடைக்கிற மாதிரி இருக்கலாம். நான் வந்து ஒத்தடம் கொடுத்து எடுக்கிறது மாதிரி தொட்டு தான் எடுக்கணும். நீங்கள் ப்ராடக்டை வந்து எப்படி போட்டு இழுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக என் ஸ்கின் ஈவன் ஆகிடுச்சு. இந்த டார்க்னஸ்ஸு சுத்தமாகவே மறைஞ்சிருக்கு. இப்போ ஆரஞ்சு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கரெக்டராக பார்ப்போம். இதுக்கு வந்து ரெட்னஸ் இருக்கணும். ரெட்னஸ் இருக்கிறது தான் அந்த க்ரீன் கலரை கரெக்ட் பண்ணணும். நான் லிப்ஸ்டிக்கை வச்சு நான் ரெட்னஸை க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கையில் வந்து நான் லிப்ஸ்டிக் வந்து ரெட்னஸை க்ரியேட் பண்ணிட்டேன். நீங்கள் இதுக்கு தனித்தனி ப்ரஷ்ஷு கூட யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு கலர் கரெக்டுக்கும் ஒவ்வொரு ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இல்லை இதை விட பெரிய ப்ரஷ்ஷை கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்மால் ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ க்ரீன் கலர்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெட்னஸ் இருக்க ஏரியாலே அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஸ்மெச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணோம்னா ஸ்கின் ஈவன் ஆயிரும். இப்போ பிளெண்டரை வச்சு அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஷேடு வந்து நமக்கு கொஞ்சம் பூத்தது மாதிரி தெரியுது பார்த்தியா? ஃபஸ்ட்டு ரெட்னஸை மறைச்சிட்டு நம்ம ஸ்கின் ஷேடை கண்டிப்பாக போடணும். இதுக்கு மேலே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரைட்னஸ் இருக்கா. இப்போ வந்து நம்ம ஸ்கின் ஷேடை அப்ளை பண்ணுறோம். என் ஸ்கின் ஷேட் நான் எடுக்கிறேன். நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட போடுவேன். என் ஸ்கின் ஷேடு இது தான் கேட்டிங்கன்னா இது இல்லை. நான் மிக்ஸ் மேட்ச் கான்டோரையும் என் ஸ்கின் ஷேடையும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் போடுவேன். நான் ஒரு பேலட் யூஸ் பண்ணுவேன். கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுவேன். அதை வச்சு தான் நான் இதை கரெக்ட் பண்ணுவேன். உங்களுக்கு டெமோக்காக இந்த பேலட் பற்றி சொல்லணுன்றதுக்காக இந்த வீடியோவில் இப்போ சொல்கிறேன். பிளெண்டரை இப்படி நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. பிளெண்டர் ஃபஸ்ட்டு இந்த சைஸ்லேயே இருக்காது. நார்மலாக பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்கும். நம்ம வெட் பண்ணி எடுக்கணும். தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அந்த பிளெண்டர் வந்து ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கின்னை பாருங்கள், ஈவனாக ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேராக இருக்கவங்களுக்கு லாவெண்டர் கலர் நரம்பு இருக்குன்னு சொல்லுமா, ப்ளூ லாவெண்டர் இந்த மாதிரி அதை மறைக்கிறதுக்காக நம்ம எல்லோ கரெக்டரோட யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பர்பிளை வந்து நானே செட் பண்ணிக்கிறேன். எல்லோ எடுத்து அப்ளை பண்ணுறேன். லைட்டாக தான் அப்ளை பண்ணணும். இது ஈஸியாக ஸ்கின் மறைஞ்சிரும். அந்த கலர் நம்ம நரம்பு வந்து ஈஸியாக நமக்கு மறைஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக எடுத்தாலே போதும். பார்த்திங்களா, சீக்கிரம் உடனே மறைஞ்சிருச்சு பார்த்திங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோவுக்கு பர்பிள்னால் அப்போ பர்பிளுக்கு எல்லோ தானே, அது மாதிரி இப்போ எல்லோ அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லோவுக்கு வந்து பர்பிள் அப்ளை பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
எல்லோ விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம கம்மியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே போதும். எல்லோவுக்கும் பர்பிளுக்கும் கம்மியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு கொஞ்ச நேரத்திலே நமக்கு டேப் பண்ணோம்னா அந்த ஈவன் ஸ்கின் டோன் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கின் ஈவனாக இருக்கா. அவ்வளோதான், இந்த கிளாஸ் முடிஞ்சுச்சு. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.